வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நாம கால் நரம்பு சுண்டி இழுக்குதா குணமாக 5 எளிய வழிமுறைகளை பத்தி தான் பார்க்க போறோம். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகளை கொண்டிருக்க கடுமையான வலியை கூட குறைக்கக்கூடியது. இந்த எண்ணெயை 5 துளிகள் கால்கள்ல விட்டு நல்லா மசாஜ் பண்ணாலே வலிகள் குறைஞ்சிடும். வாட்டர் மசாஜ். மிதமான சூட்ல இருக்கிற தண்ணீர்ல காட்டன் டவலை பயன்படுத்தி கால்களுக்கு ஒத்தடம் கொடுங்க. இப்படி பண்றது மூலமா கால்கள்ல உள்ள நரம்புகள்ல ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம நரம்புகள்ல உள்ள இன்ஃப்ளமேஷன் விரைவில் சரியாகவும் இது ஹெல்ப் பண்ணும். மூன்றாவதா எப்சம் சால்ட். எப்சம் சால்ட் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதுல இயற்கையாவே மெக்னீசியம் இருக்கு. இது வலிக்கு நல்ல நிவாரணமா இருக்கும். மிதமான சுடு தண்ணீர்ல 2 தேக்கரண்டி எப்சம் சால்ட்டை சேர்த்து அதை தொடையில இருந்து கால் வரைக்கும் ஊத்திட்டு வந்தீங்கன்னா வலியில இருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். கார்லிக் மில்க், பூண்டு பால். ஷியாட்டிக்கா அந்த பிரச்சனைக்கு அற்புதமான தீர்வு கொடுக்கக்கூடியது. டீ ஃபுட்ஸை சாப்பிடுங்க. விட்டமின் B12 அசைவ உணவுகள்ல அதிகம் இருக்கு. மீன், முட்டை, இறைச்சி போன்றவற்றில் அதிகமா இருக்கு. பால்ல அதிகமா விட்டமின் B12 இருக்கு. பால் சார்ந்த பொருட்களான பால், தயிர், சீஸ் இது எல்லாத்துலயுமே நிறையவே இருக்கு. விட்டமின் D சூரிய ஒளியிலிருந்து நமக்கு கிடைக்குது. தினமும் 1/2 மணி நேரம் சூரிய ஒளியில இருக்கிறது அவசியம். இந்த டிப்ஸை எல்லாம் ஃபாலோ பண்ணி ஆகி ஆரோக்கியமா வாழுங்க. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நாம கால் நரம்பு சுண்டி இழுக்குதா குணமாக 5 எளிய வழிமுறைகளை பத்தி தான் பார்க்க போறோம். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகளை கொண்டிருக்க கடுமையான வலியை கூட குறைக்கக்கூடியது. இந்த எண்ணெயை 5 துளிகள் கால்கள்ல விட்டு நல்லா மசாஜ் பண்ணாலே வலிகள் குறைஞ்சிடும். வாட்டர் மசாஜ். மிதமான சூட்ல இருக்கிற தண்ணீர்ல காட்டன் டவலை பயன்படுத்தி கால்களுக்கு ஒத்தடம் கொடுங்க. இப்படி பண்றது மூலமா கால்கள்ல உள்ள நரம்புகள்ல ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம நரம்புகள்ல உள்ள இன்ஃப்ளமேஷன் விரைவில் சரியாகவும் இது ஹெல்ப் பண்ணும். மூன்றாவதா எப்சம் சால்ட். எப்சம் சால்ட் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதுல இயற்கையாவே மெக்னீசியம் இருக்கு. இது வலிக்கு நல்ல நிவாரணமா இருக்கும். மிதமான சுடு தண்ணீர்ல 2 தேக்கரண்டி எப்சம் சால்ட்டை சேர்த்து அதை தொடையில இருந்து கால் வரைக்கும் ஊத்திட்டு வந்தீங்கன்னா வலியில இருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். கார்லிக் மில்க், பூண்டு பால். ஷியாட்டிக்கா அந்த பிரச்சனைக்கு அற்புதமான தீர்வு கொடுக்கக்கூடியது. டீ ஃபுட்ஸை சாப்பிடுங்க. விட்டமின் B12 அசைவ உணவுகள்ல அதிகம் இருக்கு. மீன், முட்டை, இறைச்சி போன்றவற்றில் அதிகமா இருக்கு. பால்ல அதிகமா விட்டமின் B12 இருக்கு. பால் சார்ந்த பொருட்களான பால், தயிர், சீஸ் இது எல்லாத்துலயுமே நிறையவே இருக்கு. விட்டமின் D சூரிய ஒளியிலிருந்து நமக்கு கிடைக்குது. தினமும் 1/2 மணி நேரம் சூரிய ஒளியில இருக்கிறது அவசியம். இந்த டிப்ஸை எல்லாம் ஃபாலோ பண்ணி ஆகி ஆரோக்கியமா வாழுங்க.